நியூமாட்டிக் சிஸ்டத்தோடைய சிம்பிள்ஸ் பற்றி எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போகிறோம். எந்த ஒரு வால்வு எடுத்தாலுமே வந்து நமக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து ஒரு ஸ்கீமாட்டிக் சிம்பிள்ஸ் போட்டிருப்பாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதெல்லாம் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா வந்து IS1 ஸ்கீமாட்டிக் சிம்பிள் ஃபார் ஃப்ளூயிட் பவர் அண்ட் நியூமாட்டிக் காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. ஹைட்ராலிக்லையும் சரி நியூமாட்டிக்லையும் சரி எல்லாமே வந்து ஒரு சிம்பிள் வச்சு தான் நமக்கு வந்து ப்ரெஷர் ரிலீஃப் வால்வு, ரெகுலேட்டர், அதெல்லாம் வந்து நியூமாட்டிக் சிம்பிள்ஸ், அப்புறம் சிலிண்டர் சிம்பிள்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து இன்ஜினியரிங் ட்ராயிங் எல்லாமே நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் கோசம் வந்து நியூமாட்டிக் சிம்பிள்ஸ்லாம் வச்சு தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இது எலக்ட்ரிக்கல் மாதிரி தான். இதில் வந்து சிம்பிள்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு சிம்பிள்ஸ் வந்து என்னென்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். வால்வுக்கு ஒரு சிம்பிள் இருக்கும், சிலிண்டருக்கு ஒரு சிம்பிள்ஸ் இருக்கும், அது இல்லாமல் ஸ்ப்ரிங் ரிட்டனுக்கு தனியாக ஒரு சிம்பிள்ஸ் இருக்கும். இந்த வீடியோவில் போனீங்கன்னா பார்த்துடலாம் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து பேசிக் நியூமாட்டிக் சிம்பிள்ஸ் சொல்லிட்டு நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் வந்து நிறைய சிம்பிள்ஸ் இருக்குது. நான் வந்து ஒரு மேஜராக நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் கோசம் ஒரு 10-15 தான் நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் அது வந்து நிறைய சிம்பிள்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து நெட்டில் போய் பாருங்கள், விசிட் பண்ணி வெப்சைட்ஸில். இதை பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்குலர் பேலன்ஸ் ஸ்பெசிஃபிக் த வால்வு பொசிஷன். நீங்கள் வால்வோட பொசிஷன் சொல்கிறது தான் வந்து இந்த ஸ்கொயர். நீங்கள் எந்த ஒரு வால்வு எடுத்தாலுமே அதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர், அப்புறம் வந்து சிங்கிள் ஸ்கொயர், அப்புறம் 2-3 ஸ்கொயர்னு போட்டிருப்பாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க. இங்கே கொஞ்சம் மார்க் பண்ணியிருப்பாங்க, ஆப்போசிட் மார்க், அப்புறம் ஏரோ மார்க் மாதிரி போட்டு அப்புறம் க்ளோஸ் பண்ண மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஃப்ளோ டைரக்ஷன்ஸ். அதெல்லாம் இது வந்து 2 கம்பார்ட்மெண்ட். இதுதான் வந்து பாசிபிள் பொசிஷன் ஆஃப் உள்ள மூவ்மெண்ட் ஆகக்கூடிய பொசிஷன்ஸ். ஓகேங்களா, இது வந்து சிங்கிள் பொசிஷனு, இது 2 பொசிஷன், இது 3 பொசிஷனு. இது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ரிட்டர்ன். நீங்கள் ஒரு வால்வில் பார்த்தீங்கன்னா வந்து ஏர் கொடுத்தோடனே ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நார்மலாக பவர் ஆஃப் பண்ணோடனே ஸ்ப்ரிங் ரிட்டர்ன் ஆகி நமக்கு நார்மல் ஹோம் பொசிஷன் வரும். இது வந்து ஸ்ப்ரிங் ரிட்டர்னுக்கான சிம்பிள். ஓகேங்களா, இதுதான் வந்து நீங்கள் நிறைய வால்வில் பார்த்தீங்கன்னா இது போல் தான் கொடுத்துருப்பாங்க. ஸ்கொயர் போட்டு இது போல் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் ஏரோஸ். இது வந்து பிளாக் பண்ணுறதுக்கான சிம்பிள். ஓகேங்களா, ஏர் ஃப்ளோ எதுவுமே இருக்காது. வந்து சிஸ்டத்தை வந்து ஏர் பிளாக் பண்ணுறது வந்து இது வந்து பாசிபிள் 2 பொசிஷன். ஓகேங்களா, இது வந்து 2 போர்ட் இருக்கும். அதெல்லாம் வந்து 2 பொசிஷன் க்ளோஸ்டு பார்த்து. ஓகேங்களா, இது சப்போஸ் ஏர் ஃப்ளோ வந்து 2 டைரக்ஷனில் இருக்கும். இது வந்து நிறைய வால்வு இருக்குது, அதனால் வந்து உங்களுக்கு நான் பேசிக்காக சொல்லியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இந்த இது பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதோட நம்ம எப்படி வந்து 3/2 4/2 சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் இதில் பார்த்தா எக்ஸ்பிளைன் ஆகிடும். இதில் போர்ட்டில் பார்த்தீங்கன்னா 1 2 3. ஓகேங்களா, இது வந்து 3 போர்ட் இருக்குது, 1 2 3. இதுதான் வந்து நீங்கள் எடுத்துக்கூடிய போர்ட். ஓகேங்களா, அதே போல் வந்து 5 போர்ட் இருந்துச்சுன்னா 5, 4 இருந்துச்சுன்னா 4. ஓகேங்களா, 1 2 3. இது வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய போர்ட்டை டிசைட் பண்ணி தான் வந்து 3 போர்ட் சொல்லுவாங்க. இது இப்போ எத்தனை பொசிஷன் இருக்குன்னா வந்து 2 பொசிஷன், 1 2 பொசிஷன் இருக்குங்களா. இதுதான் வந்து 3/2 வால்வு. இதுதான் வந்து பேசிக். இந்த சிம்பிள் வந்து எதுக்குன்னா பிளாக்னா வந்து எந்த ஒரு போர்ட் வழியாக எந்த ஒரு ஏர் ஃப்ளோ எதுவுமே இருக்காது. வந்து க்ளோஸ்டுக்கான சிம்பிள்ஸு. அதே போல் ப்ரெஷர் இன்லெட் வால்வுக்கான சிம்பிள் கொடுத்துருக்கோம். அதே போல் T ஃபார் க்ளோஸ்டு போர்ட். இது போல் இருந்தால் வந்து க்ளோஸ்டு போர்ட். இது போல் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது வழியாக வந்து ஏர் போகாது. அதான் வந்து சப்போஸ் நீங்கள் ஏர் கொடுத்தீங்கன்னா இங்கே ஆப்போசிட்டில் போகும், ரிட்டர்ன் ஏர் அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இது வந்து க்ளோஸ்டு போர்ட்டு. இது வந்து ஃப்ளோ டைரக்ஷன். நீங்கள் ஏரோ இது வால்வுலாம் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. ஏர் வந்து இப்படி ஃப்ளோ ஆகும், ரிட்டர்ன் வந்து கீழே வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து கம்ப்ரஸருக்கான சிம்பிள். இது வந்து சிலிண்டர் டபுள் ஆக்டிங் 2 அட்ஜஸ்டபிள் குஷனிங்னா என்னென்னா வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் பேக்கில் போகும்போது என்ன ஆகுனா ஃபோர்ஸாக போகும் சிலிண்டர். அதுக்கு பக்கத்தில் போய்ட்டு ஒரு நாப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா வந்து அங்கே வரும்போது மட்டும் சிலிண்டர் வந்து ஸ்லோ டவுன் ஆகி மூவ்மெண்ட் ஆகும். இதுதான் வந்து குஷனிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஒரு சில சிஸ்டத்தில் வந்து குஷனிங் கொடுத்துருக்க மாட்டாங்க. அது எதுக்குன்னா சிலிண்டர் வந்து நார்மலாகவே மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கும். எந்த ஒரு ஃப்ளோ ஸ்பீட் கண்ட்ரோல் எதுவுமே இருக்காது. இங்கே போகும்போது ஃபாஸ்ட்டாக இருக்கும், இங்கே வரும்போது ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதுக்கான சிம்பிள் இதுதான். இது வந்து ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வு, ரெகுலேட்டர் அது போல் இருக்குல்ல, அதுக்கான சிம்பிள்ஸ் தான் வந்து இது வந்து சிலிண்டர் ஸ்ப்ரிங் ரிட்டர்ன். ஓகேங்களா, சிலிண்டர் வந்து ஏர் கொடுத்தோடனே ஃப்ரண்ட்டில் போகும். சப்போஸ் நீங்கள் ஏர் வால்வில் வந்து பவர் சப்ளை கட் ஆனோன்னாங்கன்னா ஏர் ப்ரெஷர் கட் ஆகிடும். அப்போ என்னென்னா நார்மல் ஹோம் பொசிஷனுக்கு ரிட்டர்ன் வந்துடும். இது வந்து ஸ்ப்ரிங் ரிட்டர்ன் சிலிண்டர். ஓகேங்களா, இது வந்து சிலிண்டருக்கான சிம்பிள். இதுதான் வந்து நம்ம சொல்லக்கூடிய 2/2 வால்வு, 3/2 வால்வு, 4/2 வால்வு, 5/2 வால்வு, 4/3 5/3 வால்வு. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம வால்வில் இருக்கக்கூடிய ட்ராயிங்ஸ். ஓகேங்களா, இது எப்பயுமே நீங்கள் ட்ராயிங் வச்சு தான் நம்ம ரீட் பண்ண என்ன டைப் ஆஃப் வால்வுன்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா 2/2னா 2 பொசிஷன், 1 2 பொசிஷன், அதுதான் வந்து 2. ஓகேங்களா, இதோட அவுட்புட் போர்ட் பார்த்தீங்கன்னா 1 2 2 போர்ட் தான். அதனால் வந்து 2/2 வால்வு. ஓகேங்களா, அதே போல் 2 போர்ட் 2 பொசிஷன் தான். இதில் எத்தனை போர்ட் இருக்குது பொசிஷன் பார்த்தீங்கன்னா 1 2. ஓகேங்களா, இதில் எத்தனை பொசிஷன் இருக்குன்னு போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா 1 2 3. இந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய இதுதான் இது. ஓகேங்களா, 1 2 3. இதுதான் வந்து 3. ஓகேங்களா, இந்த 3 தான் இங்கே போட்டிருக்காங்க. இது 2 பொசிஷன்றதுனால வந்து 3/2 வால்வு. ஓகேங்களா, 3/2 வே வால்வுன்னு போட்டிருக்காங்களா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 4/2. ஓகேங்களா, இதுதான் வந்து 4/2 வால்வுக்கான சிம்பிள். நீங்கள் ஏர் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா இது வழியாக ஏர் போகும், சிலிண்டர்லேருந்து வரக்கூடிய ஏர் இது வழியாக ரிட்டர்ன் ஆகும்.
ஓகேங்களா. சப்போஸ் நீங்கள் இந்த பக்கம் காயில் ஆக்ட் ஆச்சுன்னா இந்த பக்கம் ஏர் போகும், அதே போல் இந்த பக்கம் வழியாக வந்து ஏர் ரிட்டர்ன் உள்ளே போகும். இதுதான் வந்து பேசிக் சிம்பிள். அதே போல் 5/2 என்ன பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 ஓகேங்களா. இதோட போர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. எத்தனை கம்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1 2 2 பொசிஷன். உள்ளே நடக்கக்கூடிய ஸ்பூல் மூவ்மெண்ட் வந்து இப்படி இங்கே ஒரு மூவ்மெண்ட் இருக்கும், இங்கே ஒரு மூவ்மெண்ட் இருக்கும், அவ்வளோதான் இதில். ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா 5/2 வால்வு. இதுதான் வந்து 5/2 வே வால்வு. 5 தெரிஞ்சு போச்சுன்னா 1 2 3 4 5 ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய போர்ட்டோட பொசிஷன் இதுதான் டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் 4 போர்ட் 3 பொசிஷன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து 1 2 3 4 இந்த இதோட எட்ஜஸ்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். 1 2 3 4 ஓகேங்களா. இப்போ எத்தனை பொசிஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3. அப்போ என்னென்னா வந்து நார்மலாக வந்து சிலிண்டர் வந்து இங்கே க்ளோஸ், இது ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், க்ளோஸ்டுன்னு சொல்லியிருக்கோம். ஏர் ஃப்ளோ வந்து இருக்காது. எப்போல்லாம் இந்த சாயில் வந்து எனர்ஜைஸ் ஆகுதோ அப்போ வந்து ஏர் ஃப்ளோ நடக்கும். இது வந்து 4/3 வால்வு ஓகேங்களா. அதே போல் கீழே கொடுத்துருக்கோம் 5/3 வால்வு என்னென்னு. இது சப்போஸ் நீங்கள் இது வந்து 2 பக்கம் டபுள் ஆக்டிங் சோலினாய்டு காயில் இருக்குன்னு வச்சுங்களேன். இங்கே ஒரு காயில் இங்கே ஒரு காயில் இருக்குது. எப்போ சப்ளை கொடுக்குறீங்களோ அப்போ என்ன ஆகுனா உள்ளே நடக்கக்கூடிய ஸ்பூல் மூவ்மெண்ட்டு இந்த பக்கம் மூவ் ஆகும். அப்போ வந்து ஏர் ஃப்ளோ வந்து சிலிண்டர் வழியாக அப்படி போகும், ரிட்டன் ஏர் வந்து இது வழியாக உள்ளே வந்து வெளியே வந்து எக்ஸாஸ்ட் வந்துடும். சப்போஸ் நார்மலாக இந்த பக்கம் பவர் காயில் வந்து எனர்ஜைஸ் ஆகலைன்னா நார்மல் பொசிஷன் இங்கே வந்துடும். இது வந்து 3 பொசிஷன் 1 2 3 ஓகேங்களா. இது வந்து 2 பொசிஷன் 1 2 ஃப்ரண்ட்டு பேக், அவ்வளோதான் இதோட ஆப்ரேஷன். இது வந்து நான் பேசிக்காக வந்து நம்ம இருக்கக்கூடிய நிறைய சிம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். அதே தான் கான்செப்ட்டு. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் எல்லாமே வந்து 3/2 வால்வுனா என்ன, 4/2 வால்வுனா என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் இந்த ஸ்லைடில் பார்த்தா தெரிஞ்சிடும். இதுதான் வந்து நம்ம பேசிக்காக வந்து நியூமாட்டிக் சிஸ்டத்தில் அண்டர்ஸ்டாண்ட் ஆகக்கூடிய ஒரு பொசிஷன் ஓகேங்களா. இது கான்செப்ட்டு. அது இல்லாமல் இந்த ஹைட்ராலிக்கும் கான்செப்ட் வந்து சேம் தான், ஆனால் வந்து கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது அடுத்த சிம்பிள்ஸ் வந்து நாங்கள் ஹைட்ராலிக் சிஸ்டம்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இது வந்து பேசிக் பிகினர் லெவலர்கள் வந்து எப்படி வந்து வால்வு வந்து சூஸ் பண்ணுறாங்க, ஏன் வந்து 5/2 5/3 சொல்லி இந்த வீடியோவில் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பொசிஷன்ஸ் அப்புறம் வந்து எத்தனை போர்ட் இருக்குது அதை வச்சு தான் வந்து நம்ம 5/2 3/2 கண்டுபிடிக்கிறோம். இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.